அதனால்தான் அவன் தலைக்கு வேட்டு வச்சாங்க. இன்னைக்கு யோவான்கள் எங்கே? அச்சோ, நீ எங்கப்பா போன? நீ எங்க போன? இப்பதான் எனக்கு தெரிய வந்தது இந்த வீடியோ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசுனதுன்னு. அவங்க கொடுக்கிற பரிசு பொருட்களை இச்சிப்பதற்கு உன் இருதயம் எங்கே போனது? கேஆர்சி. விஜய் வச்சு கிறிஸ்மஸ் விழா நடத்தின நபர்கள் எல்லாம் கேஆர்சின்னு திட்டுறாரு. அதுல ஜெர்சன் எடின்பர் வருவாரு, ஜீசஸ் கால்ஸ் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. யாரு பணம் கொடுத்தாலும் பல்ல இழிச்சுக்கிட்டு போற ஒரு கும்பலா இருக்குது. இப்போ உங்க டேர்ம்ஸ் படி யாரு பணம் கொடுத்தாலும் பல்ல இழிச்சிட்டு போற அந்த கேவலமான, உங்க டேர்ம்ஸ் படி சொல்றேன் சரியா, மட்டமான பிறவி இல்லைன்னா ஜந்து நீங்க தான். ஐயா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியில வர்றதுக்கு முன்னாடி அவரை யாரும் கண்டுக்கல, பெரிய தலைவர்கள்லாம் யாரும் பார்க்கல. எழுதுங்களேன் ப்ளீஸ், யாராவது எழுதுங்களேன். அப்போ ஜெர்சன் எடின்பரோ பெரிய தலைவர் இல்லை, கரெக்டா? ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ராஃபஸிலாம் பண்ணி அப்படி இப்படி சீன் போட்டார். சரி, யாரும் கண்டுக்கல, ஓகே. வசைப்பாடினது யார்? முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக விஜயை இழிவாக கேவலமாக பேசியது யார்? தைரியமா ராஜாவை பார்த்து சொன்னா, நீ உன் சகோதரனுடைய மனைவியை வச்சிருக்கிற, பி கேர்ஃபுல். ஓகே, யோவான் ஸ்நானன் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னார். சரி, அது எதுக்கு சொன்னீங்க? விஜய் வேற யாரையோ வச்சிருக்காங்க, அதனால பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்ல தமிழ்நாட்டில் ஆள் இல்லையேன்னு கதறினீங்க, கரெக்டா? அதனால்தான் அவன் தலைக்கு வேட்டு வச்சாங்க. இன்னைக்கு யோவான்கள் எங்கே? போதும். அச்சோ, நீ எங்கப்பா போன? நீ எங்க போன? இப்பதான் எனக்கு தெரிய வந்தது இந்த வீடியோ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசுனதுன்னு. சமல எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க கேப்ல என்னென்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. யாரு தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தது? சொல்லுங்க. யாருமே கேட்கலையாப்பா. எலெக்ஷன் வரைக்கும் ஒரு வேஷம். ஜோசப் விஜய் ஹalleluya சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு நடப்பார். எலெக்ஷன் முடிச்ச உடனே வேலை எடுத்துக்கிட்டு போற. சாய்பாபா கோயில போய் உட்கார்ந்துட்டு இருக்க. ஓகே, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டு போனார், எலெக்ஷனுக்கு பின்னாடி சாய்பாபா கோயிலுக்கு போய் வணங்கிட்டார். அடுத்து வேற என்ன பண்ணார்? பேலை தூக்கிட்டு நடந்துட்டார். அதனால மக்களை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு இதெல்லாம் தெரியும், கொதித்து எழுவார். ரிசல்ட் வந்து அதே நபர் ஜெயிச்சிட்டாருன்னா கூல கும்பிடு போடுவார். ஆனா யோவான் ஸ்நானன் எங்கே அப்படின்னு வக்கனையா பேசவும் தெரியும். யோவான் ஸ்நானன் ராஜாவா இருக்கும்போது கர்ஜித்தார், நீ சகோதரனுடைய மனைவி வச்சிருக்க அப்படின்னு. இவர் ராஜா ஆவறதுக்கு முன்னாடி கர்ஜிக்கலாம் மாட்டாரு. நீ ஏன் கர்ஜிக்கலன்னு இளைஞர்களை பார்த்து கேட்பார். ஆளுகளை பார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படி கூல கும்பிடு போடுவாருன்னு பார்க்க தான் போறோம். யார பிரியப்படுத்த நீ எலெக்ஷன்ல நின்ன? கேவலம். யார பிரியப்படுத்த எலெக்ஷன்ல நின்ன அப்படின்னு சொல்ல முடியுமோ முடியாதோ, யாரெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை பிரியப்படுத்தினார்னு சொல்லலாம். விஜய் அவர்களுடைய தலைமைத்துவ திறனையும் the leadership skill and the discipline that he holds is reflecting in this meeting. யாருடைய பேக்ரவுண்ட்ல நின்ன? கேள்வி கேட்க இல்லையா? பேக்ரவுண்ட்ல இவங்க எல்லாம் தான் பண்ணிருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஏதோ ஒரு அமைப்பு, நாங்கள் தான் கிறிஸ்தவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொல்லி பெருங்கூட்ட மக்கள் பேக்ரவுண்டில் நின்னாங்க. ஏன் நம்ம ஜீசஸ் கால்ஸ் இவருக்கு பேக்ரவுண்டாக நின்னாங்க பாருங்க.
Dr. Paul Dinagaran, Jesus Calls representative, Professor Dr. Kingsley, COO of Jesus Calls அவர்களை அன்பு கூர்ந்து பேசுவதற்கு அழைக்கிறேன். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நான் வரும்போது டாக்டர் பால் தினகரன் அழைத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை நம்முடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்ல சொன்னார். குறிப்பாக அவர் 2 வசனங்களை சொல்லும்படி சொன்னார். அந்த முதல் வசனம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. பார்த்தீங்களா, ஜீசஸ் கால்ஸ், அப்புறம் மோகன்சியோடைய தம்பி ஜெர்சன் எடின்பேரோ, இவங்கெல்லாம் பேக்ரவுண்டாக நின்னாங்கப்பா. தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இன்னொரு விதத்தில் நான் சொல்லணும்னா, ஒரு மாசான அதிசயத்தை கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திலே சம்பவிக்க பண்ணுவாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நீங்கள் அதிசயங்களை பார்க்கிற நாட்களாகவும், நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிற நாட்களாகவும் மாறட்டும். Wish you a very very merry Christmas and a big God bless you to every one of you. Thank you. அதனால எல்லாரும் ஜோர அவர் கை தட்டு கொடு. மாதிரியாப்பா யாரோட பேக்ரவுண்டில் நின்னாருன்னு. சபைக்கு வெளிப்பாடு வேண்டாம். கூப்பிட்டா போய் உட்கார்றாங்களே கிறிஸ்துமஸ் விழாவுக்கு, அவங்க கொடுக்கிற பரிசு பொருட்களை இச்சிப்பதற்கு உன் இருதயம் எங்கே போனது? கேயாசி. ஓ, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குதுல்ல. கேயாசி. விஜய் வச்சு கிறிஸ்துமஸ் விழா நடத்தின நபர்கள் எல்லாம் கேயாசின்னு திட்டுறாரு. அதில் ஜெர்சன் எடின்பர் வருவார், ஜீசஸ் கால்ஸ் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த ஆல்வின் தாமஸுக்கு உண்மையிலேயே துப்பு திராணி இல்லைனா மனசாட்சி இல்லைனா நாக்கு ஒத்த நாக்கு இருந்ததுன்னா, அரசியல்வாதிகளை வச்சு கிறிஸ்மஸ் மீட்டிங் நடத்தின இவங்கெல்லாம் கேயாசின்னா, மோகன்சியும் கேயாசி தானே? அதை ஏன் நீ சொல்ல மாட்டேங்கிற? சொல்ல முடியாதுல. நீ யோவான் ஸ்நானன்ல, சொல்லி தான் பாரு. நீ பெரிய யோவான் ஸ்நானன், சொல்லுப்பா. சொல்லுங்க. நல்லெண்ணெய் இயக்கம் நடத்தும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நமத்தில் நம்மை மகிழ்விக்க வந்திருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நான் மட்டுமே ஜெபம் பண்ணேன். நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தின் சார்பாக நான் நன்றிகளை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அநேக நன்மைகளை நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். செஞ்சுருக்காங்கன்னு பயங்கரமாக பாராட்டி பேசி, இன்னும் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் எல்லாம் வச்சார். இப்போ அவரும் உங்கள் கூற்றுப்படி கேஆசி தானே, இதை உங்களால் வாயை திறந்து யோவான் ஸ்நானன் பரிசேர் சேர விரியன் பாம்பு குட்டிகளேன்னு டைரெக்டாக சொன்னார். நீங்கள் பெரிய யோவான் ஸ்நானனோட குட்டியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? மோகன்சியும் கேஆசியும் திட்டியிருக்கணும். கரெக்டு தானே? ஏன்னா உங்கள் டேர்ம்ஸ் படி பாருங்கள். சபைக்கு வெளிப்பாடு வேண்டாம். கூப்பிட்டா போய் உட்கார்றாங்களே கிறிஸ்துமஸ் விழாவுக்கு, அவங்க கொடுக்கிற பரிசு பொருட்களை இச்சிப்பதற்கு உன் இருதயம் எங்கே போனது? கேயாசி. ஏன்றாம் சாமி? கேயாசி. மோகன்சியே உன் இருதயம் எங்கே போனது? கேஆசி அப்படின்னு திட்டுனா நீங்கள் யோவான் ஸ்நானன் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் யூதாஸ் காரியத்தை தானே, இயேசுவை காட்டி கொடுப்பதையே பிழைப்பாக வைத்து திரியும் யூதாஸ் காரியத்து நீங்கள் தானே. ஏன்னா லாஸ்ட்டில் பார்க்க தான் போகிறோம். இப்படியே இளைஞர்களை மட்டமாக வழி நடத்திட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதையும் பார்க்க தான் போகிறோம். அரட்டும் அவனா. யாரு பணம் கொடுத்தாலும் பல்ல இழிச்சுக்கிட்டு போற ஒரு கும்பலா இருக்குது. நான் கடைசி என்ன சொன்னேன்? பல்ல இழிச்சுக்கிட்டு போற ஒரு கும்பலா இருக்குது. இப்போ உங்கள் டேர்ம்ஸ் படி யார் பணம் கொடுத்தாலும் பல்ல இழிச்சிட்டு போகிற அந்த கேவலமான, உங்கள் டேர்ம்ஸ் படி சொல்கிறேன் சரியா, மட்டமான பிறவி இல்லைன்னா ஜந்து நீங்கள் தான். ஏன்னு தெரியணுமா? தொடர்ந்து பாருங்க. சபையில ஒரு எழுப்புதல் எங்க இருந்து வரும்? பேச்ச குறை. சபையில இருக்கிற வாலிபர்கள் தான் எழும்பணும். சபையில இருக்கிற வாலிபர்கள் தான் கர்த்தருக்காக அக்னி ஜுவாலையா மாறணும். தோத்துறேன். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்னியா மாறணும்னு விரும்புறீங்க? போங்கடா டேஸ். இந்த ஆமேன் சொல்ற கூட்டத்தை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த ஆளு சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிட்டு நம்பி நான் யோவான் ஸ்நானன் நான் மாறணும்னு சொல்லி எல்லாம் பண்ணீங்கன்னா நாசமா போவேன். கடைசியில இந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னு லாஸ்டா பார்க்க தான் போறீங்க. இல்ல வைராக்கியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சோ பாவம் பாவம், ரொம்ப பாவம் மக்கள். நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க எல்லாரையும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனா மாத்த போறார். Wow, praise the Lord. Hallelujah. உங்க எல்லாரையும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனா மாத்த போறாரு. இவர்கள் தான் என்னுடைய புது போதகர்கள். கேட்கல யாராவது சத்தமா ஆமென் சொல்லணும். இயேசுவின் நாமத்திலே.
உங்க எல்லாரையும் கர்த்தர் அக்கினியாலே அவர் புடமிட போகிறார். ஏய் போதும். இப்படி பேசி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக பெருங்கூட்ட மக்களை இல்லைன்னா இளைஞர்களை ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக மூட்டி விட்டு இதெல்லாம் கேள்வி கேட்கணும், நீங்கள்லாம் யோவான் ஸ்நானன்னா மாறணும்னு உபதேசம் பண்ணி தவறாக வழி நடத்தின யோவான் ஸ்நானன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லாமல் சொல்லிக்கொண்ட இந்த காமெடி என்ன பண்ணாங்கன்னா எப்போ ரிசல்ட் வந்து விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள். அதனால எல்லாரும் ஜோர அவர் கைதட்டு கூட. என்னைக்கு அவருக்கு கையில ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு அவர் சொன்னாரோ அன்னையிலிருந்து கம்பெனி பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் லைன்ல நின்னு அவரை பார்க்க விரும்புறாங்க. இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் உங்க லைஃப்ல என் வாழ்க்கையில் நடக்குது. உன் மூளை சரியில்லைன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கையில் அது ஸ்கேன் எடுக்கணும். அதில் ஏதோ தப்பு இருக்குது, என் ரட்சிப்பில் தப்பு இருக்குது. அவர் ஜெயிச்சதுனால எல்லாரும் அவரை பார்க்க விரும்புகிறாங்களாம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் ஆல்வின் தாமஸ் ஆகிய அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஷிஃப்ட் நடக்குதான். அது ஊழியமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவர் விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஃப்ளைட்டில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காரு, யாரு கூடயோ. ரசிகர்கள்லாம் வந்து நானும் உன் கூட வருவேன்னு சொல்கிறாங்க. இழிப்பிறவிகள் இப்படியெல்லாம் பேசின ஆல்வின் தாமஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படி கூலை கும்பிட்டு போட்டு இப்படி ஓடுது. இது பின்னாடியும் இதெல்லாம் ஒரு தேவ மனிதன்னு நம்பி ஒரு பெருங்கூட்ட மக்கள் வாயை பொழுதுக்கிட்டு ஆமேன்னு அல்லையா சொல்லிட்டு தெரியுது. ஏசப்பா, இந்த சிந்தனை இருக்கிற எல்லாரையும் மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. உண்மையிலே விழித்து கொள்ளுங்க. இந்த மாதிரி கேடுகட்டவர்கள்லாம் ஊழியர்கள்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது 10-12 வருஷம் முன்னாடியே ரெவரண்ட்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். சரியா? தன்னை செல்ஃப் ப்ரொக்ளைம்டார் ரெவரண்ட்னு சொல்லிட்டு தெரியுற, அதாவது தன்னை தேவன் என்று சொல்லிட்டு தெரியுற. ஏன்னா ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம், தேவனுடைய நேம். அதை இவருக்கு ஒரு பட்டமாக போட்டு நான் தான் தேவன் இயேசு மத்தேயுல வார்ன் பண்ணார் இல்லையா, இங்கே தான் இயேசு நான் தான் பல அந்தி கிறிஸ்துவர்கள் வருவாங்கன்னு. அதில் ஒன்று தான் இது. இதில் மாற்று கருத்தே இல்லை. வேதத்தின் அடிப்படையில் நான் சேலஞ்ச் பண்ண முடியும், இவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று. சரியா? இதுக்கு மேலே உங்கள் விருப்பம்பா. உங்களுடைய இரத்தப்பழிக்கு நான் நீங்களாக இருக்கேன். ஏன்னா என்னுடைய கடமை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லிட்டேன். அதை ஏற்றுக்கொள்கிறதும் வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து நிதானித்து முடிவெடுக்கிறதும் உங்கள் விருப்பம். பாய்.